हरे कृष्ण। ॐ ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमो विष्णुपादाय गौरङ्गप्रस्थरूपिणे श्रीभक्तिविबुधाय बोधयन इति नामिने। எனது ஆன்மீக குருவின் தாமரை திருவடிகளில் சிரம் பதித்து எல்லா வைஷ்ணவர்களுக்கும் அடியின் வாமனதேவின் பணிவான நமஸ்காரம். நம்ம இன்றைக்கு சுதந்திரமும் கட்டுப்பாடும் என்ற தலைப்பில் ஒரு சிறிய சரித்திரம் பார்க்கலாம். நம்ம பயிற்சி பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய கிருஷ்ண பக்தியில் கட்டுப்பாடுகள்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த கட்டுப்பாடுகள் எதற்காக, ஏன் இதை நம்ம செய்யணும், இதை செய்தால் நமக்கு என்ன உபயோகம், இதை பற்றி தான் இன்னைக்கு சுதந்திரமும் கட்டுப்பாடும் என்கிற தலைப்பில் நம்ம ஒரு சின்ன சரித்திரத்தை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு பெரும் செல்வந்தர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு அழகான ஒரு ஆண் மகன் குழந்தை பிறந்து அந்த பையனை ரொம்ப சீரும் சிறப்புமா செல்வ செழிப்போட நல்லபடியாக வளர்த்து வரார். பையனும் தன்னுடைய தந்தைக்கு இணங்க நல்லபடியாக வளர்ந்து தன்னுடைய குழந்தை பருவம் கடந்து சிறார் பருவம் கிடைந்து பள்ளி படிப்பை முடித்து இப்போது கல்லூரி படிப்புக்குள் செல்கிறார். அப்பவும் அப்பா ஒரு நாள் தன்னுடைய மகனை அப்படி கூப்பிட்டு, மகனே இங்க வா, என்னுடைய 100 கோடி சொத்து முழுவதும் நான் உனக்கு தரப்போறேன் அப்படிங்கிறார். பையனுக்கு உன்னை சிரிச்சுக்கிட்டு சரிப்பா அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மகன் தினமும் கல்லூரிக்கு போகும்போது அப்படியே ஒரு 100 ரூபாய் எடுத்து உன்னுடைய செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்ட்டு தன்னுடைய மகனுக்கு கொடுத்து அனுப்புகிறார். பையனும் அந்த 100 ரூபாயை வாங்கி போயிட்டு வரம்பா அப்படின்னு சொல்லி பாக்கெட்டில் வச்சுட்டு அப்படியே கல்லூரிக்கு போகிறான். அப்போ இந்த தந்தையினுடைய மகன் ஒரு நாள் அப்பா கொடுத்த 100 ரூபாயை வச்சுக்கிட்டு நல்ல சிகரெட் வாங்கி புகைப்பிடிக்கக்கூடிய அந்த பழக்கத்திற்கு அடிமையாகிறான். தினமும் புகைப்பிடிக்கிறான். இந்த தகவல் அவருடைய தந்தை அறிந்து கொள்கிறார், தெரிய வருகிறது. உடனே தந்தைக்கு ஒரு மன வருத்தம். எனது மகன்கிட்ட எப்படி இந்த ஒரு தீய பழக்கம் வந்துச்சு அப்படின்ட்டு அவருக்கு ஒரு வருத்தம். சரி, நாளையிலிருந்து இவனுக்கு ஒரு கட்டுப்பாடு நம்ம விதிக்கணும் முடிவு பண்ணி அடுத்த நாள் தன்னுடைய மகன் கல்லூரிக்கு போகும்போது அந்த 100 ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்டிட்டார். அப்போ பையன் இப்படி பார்க்குறா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய்ட்டோ அப்படிங்கிறார் அன்போட. பையனும் கிளம்பிடுறான். 1 நாளானது, 2 நாளானது, 3 நாளானது. பையனுக்கு கொஞ்சம் வருத்தம். அந்த வருத்தம் நாளடைவில் கோபமாக மாறிச்சு. ஒரு நாள் காலையில் போகும்போது அப்பாவை கோபத்தோடு இப்படி பார்க்குறான். உடனே அப்பா தன் பையனை இப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு, மகனே இங்கே வா அப்படிங்கிறார். அந்த பையன் அப்படி நிற்கிறான். ஏன் என் மீது உனக்கு இவ்வளவு கோபம், சொல், ஏன் அப்படிங்கிறார். உடனே பையன், அப்பா என்ன நீங்க ஏமாத்துறீங்கப்பா, நல்ல ஏமாத்துறீங்க. உடனே அப்பா கேட்கிறார், ஏன்பா அப்படி சொல்ற அப்படின்னு. ஆமாப்பா, டெய்லி எனக்கு 100 ரூபாய் கொடுத்துருந்தீங்க, இப்ப அந்த 100 ரூபாயை கூட எனக்கு நீங்க தர மறுக்கிறீங்க. நீங்க எப்படி எனக்கு 100 கோடி ரூபாய் சொத்தை எனக்கு கொடுப்பீங்க? நீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் சொன்னீங்க 100 கோடி ரூபாய் என்னுடைய சொத்து உனக்கு அப்படின்னு. இப்போ இந்த 100 ரூபாயே நீங்க தர மறுக்கிறீங்களே, நீங்க எப்படி எனக்கு 100 கோடி ரூபாய் தருவீங்க அப்படின்னு கோபத்தோட கேட்கிறான். உடனே அப்பா மகனை கூப்பிட்டு அமைதியா பேசுறார். மகனே, நான் உனக்கு ஏன் தெரியுமா அந்த 100 ரூபாயை நான் கொடுக்கல?
நீ அந்த ரூபாயை வச்சு புகை பிடிச்சிருக்கிற அப்படிங்கிற விஷயத்த நான் அறிஞ்சுக்கிட்டேன். நீ இப்படியே இந்த நிலையை நீ தொடர்ந்துட்டு இருந்தேனா, இந்த புகைப்பிடிக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீ தொடர்ந்துட்டு இருந்தேனா, நீ எனக்கு முன்னாடியே நீ இறந்து போயிடுவ. நீ இறந்த பிறகு இந்த சொத்தையெல்லாம் எப்படி நான் உன் பேர்ல எழுத முடியும், நீ யோசிச்சுப்பார் அப்படிங்கிறார். அடுத்தது சொல்றார், மகனே, நான் உனக்கு பணம் தராம இருக்கிறது உன்னை தண்டிப்பதாக நீ ஒருபொழுதும் எடுத்துக்காத. முழுக்க முழுக்க உன்னுடைய நன்மைக்கு மட்டுமே அதை நான் செய்கிறேன் அப்படின்னு தந்தை சொல்றார். அப்போ அந்த பையன் கொஞ்சம் நல்ல பையனா இருந்ததுனால அப்பாவுடைய இந்த வார்த்தைகளை கேட்டு மகனுக்கு, ஆமா நான் பண்ணது தவறுதான். மகனும் அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு சொல்றான், அப்பா மன்னிச்சுக்காங்கப்பா, இனிமேல் இந்த தவறை நான் ஒரு பொழுதும் செய்ய மாட்டேன். இன்றிலிருந்து நான் அந்த சிகரெட் புகைப்பதை நான் நிறுத்தி விடுகிறேன் அப்படின்னு சொல்றான். சரிடா அப்படின்னு அப்பாவும் சொல்லி அனுப்புறார். இப்படி சில நாட்கள் சென்று கொண்டிருந்தன. மகன் ஒரு நாள் கல்லூரிக்கு போகும்போது அப்பா கூப்பிடுறார், மகனே நில், இங்க வா அப்படிங்கிறார். என்ன தந்தையே அப்படின்ட்டு பையன் அப்படி கிடுகிடுன்னு போறான். உன்னை சொல்றான், இந்த அன்னையிலிருந்து 100 ரூபாய் உன் செலவுக்கு வச்சுக்கோ அப்படின்ட்டு அப்பா கொடுக்குறார். உடனே சரி தந்தையே அப்படின்னு அந்த 100 ரூபாயை வாங்கி வச்சுக்கிட்டு பையன் கல்லூரிக்கு செல்றான். அப்படியே தன்னுடைய மகனுடைய நடவடிக்கைகளை அப்பா தினமும் பார்க்கிறார். நல்ல மாற்றங்கள், கெட்ட பழக்க வழக்கங்களை எல்லாம் அவன் கைவிட்டு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறத பார்த்த உடனே அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம். ஆஹா, பையன் சரியாயிட்டான் அப்படின்ட்டு. அடுத்தது அவன் கல்லூரிக்கு போகும்போது, மகனே இன்னையிலிருந்து உனக்கு 100 ரூபாய் கிடையாது, 1000 ரூபாய் அப்படின்ட்டு 1000 ரூபாய் எடுத்து கொடுக்குறார். பையனும் சிரிச்சுக்கிட்டு சரிப்பாங்கிறான். அப்பா சொல்றார், நல்ல காரியங்களுக்கு இதை நீ செயல்படுத்துப்பா அப்படிங்கிறார். சரிப்பா அப்படின்ட்டு பையனும் கல்லூரிக்கு போய் நல்லபடியாக கல்லூரி படிப்பை எல்லாம் முடித்து சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் செய்து சொந்தமாட்டு கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். அப்பா பார்க்குறார், சரி ஓகே மகனே, இன்னையிலிருந்து என்னுடைய வங்கி கணக்கு அனைத்தையும் நீ வைத்துக்கொள் அப்படிங்கிறார். அனைத்தையும் நீ தான் பொறுப்பாக பார்த்துக்கணும்ட்டு தன்னுடைய மகன்கிட்ட ஒப்படைக்கிறார். மகனும் சரிப்பா அப்படின்ட்டு வாங்கிக்கிட்டு கொஞ்ச நாள் போகும்போது மகனுடைய நல்ல முன்னேற்றங்களை பார்த்து தந்தை சொல்றார், மகனே என்னுடைய லாக்கர் சாவின்னா இருக்கு, என்னுடைய எல்லா முழு பொறுப்பையும் இன்னையிலிருந்து நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் அப்படின்னு முழுவதையும் தன்னுடைய மகன்கிட்ட ஒப்படைக்கிறார் தந்தை. இப்போ இந்த கதையை நம்ம கேட்கும்போது ஏதோ ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி, சின்ன ஒரு கதை மாதிரி நமக்கு தெரியுது, அப்பா பையன் அப்படிதானே. ஆனா நமக்கு நம்மளுடைய கிருஷ்ண உணர்வுக்கு இதுல ஒரு நல்ல கருத்துக்கள் இருக்கு. அதாவது இப்ப நம்ம பார்த்த இந்த சின்ன கதையில தனது தந்தையினுடைய நல்ல விருப்பங்களுக்கு அவருடைய மகன் இணங்கி வரும்போது தந்தை அவன் மீது நம்பிக்கை வச்சு அவருக்கு இன்னும் சுதந்திரம் கொடுக்கிறார். அதே நேரத்தில் தந்தையினுடைய வார்த்தைக்கு இணங்க மறுக்கும் போது சில கட்டுப்பாடையும் தந்தை விதிக்கிறார். பையனும் அந்த கட்டுப்பாடுக்கு இணங்கி நடக்கும்போது பையனுக்கு மேல முழு நம்பிக்கை முழு சுதந்திரம் கொடுக்கிறார். இது மாதிரிதான் நம்ம எல்லாருமே ஜீவாத்மா. மமைவாம்ச ஜீவலோகே ஜீவபூத சனாதனா, ஜீவாத்மா. நம்ம யார் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய குழந்தைகள். அவர் தான் நம்மளுடைய அப்பா. துவமேவ மாதா ச பிதா துமேவ துமேவ பந்துஷர் சகா துமேவ துமேவ வித்யா திரவிணம் துமேவ துமேவ மம சர்வ தேவ தேவா. ஆருயிர் அன்னையும் நீயே, அருமை தந்தையும் நீயே, உறவும் சுற்றமும் நீயே, உற்ற நண்பனும் நீயே,
கற்கும் கல்வியும் நீயே, சேர்க்கும் செல்வமும் நீயே, அனைத்துமான என் ஆதிதேவனும் நீயே. நம்ம எல்லாத்துக்கும் தந்தை கிருஷ்ணர் தான். பிதாகமஸ்ய ஜகதோ மாதா ததா பிதாமக. இந்த அகிலத்தின் தந்தையும் தாயும் காப்பவனும் நானே அப்படிங்கிறார். அப்போ நம்மெல்லாம் ஜீவாத்மாக்கள் தந்தையினுடைய வார்த்தைகளுக்கு இணங்கி இருக்கும்போது நமக்கு சுதந்திரம் உண்டு. இந்த கிருஷ்ண பக்தியில் உள்ள இந்த கட்டுப்பாடுகள், ஏகாதசி நான் விரதம் இருக்கணும், தினமும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜெபம் செய்யணும், சாது சங்கத்தினுடைய தொடர்புல இருக்கணும், சாஸ்திரங்கள் பாகவதம் பகவத்கீதை படிக்கணும். இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் எதற்கு அப்படின்னா, எப்படி அந்த கதையில தந்தை மகனுக்கு கட்டுப்பாடு போட்டு அந்த கட்டுப்பாடுக்கு இணங்கி மகன் நடக்கும்போது தந்தை என்ன பண்றாரு, பையனுக்கு மேல முழு சுதந்திரம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அது மாதிரி இந்த கட்டுப்பாடுகள் எதற்காக அப்படி இந்த கிருஷ்ண பக்தியில நமக்கு அப்படின்னா, நம் தந்தை கிருஷ்ணருடைய இந்த கட்டுப்பாடுகளுக்கு இணங்கி நம்ம செயல்படும் போது நம்மளுடைய சுதந்திரம் உறுதியாகிறது. சுதந்திரங்கிறது நம்ம எல்லாரும் பகவானுடைய ராஜ்யத்துக்கு போகிறது உறுதி. இதுதான் சுதந்திரம். அதனால இந்த கட்டுப்பாடுகள் அனைத்துமே நமது நன்மைக்குத்தான். இதற்கு இணங்கி நம்ம வாழும்போது நமக்கு பகவானுடைய ராஜ்யம் கட்டாயமாக உண்டு. தந்தையே நம்மளை கரம் பிடித்து கூட்டி போவார். அதனால இந்த கட்டுப்பாடுகள்லாம் எதற்கு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து இந்த கட்டுப்பாட்டோட வாழ்வோமாக. பஜ ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதார ஸ்ரீவாசதி கௌரபக்த விருந்த. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம்.